ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதேனவே. அஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவு பல நேர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு கடமை அடியனுக்கு உள்ளதால் இந்த பதிவை எல்லோரும் போட்டிருக்கேன். இந்த பதிவை எல்லோரும் முழுசாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள், நல்ல தகவல்கள் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சொல்கிறேன். அப்படி என்ன சந்தேகம்? இப்போ நம்ம நான் வாஸ்துக்காக ஒரு வீட்டுக்கு போகும்போது, என்னை வாடிக்கையாளர் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் சொல்லுவாங்க, சார் இந்த ஆரா ஸ்கேனர் அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை விட இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நேரில் பார்த்த வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தி ஆகிறாங்க, சாட்டிஸ்ஃபேன் ஆகிறாங்க. அவங்களும் அவங்களோட நல்ல ஒரு பலனை அனுபவித்த பிறகு அதை இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்காத வாடிக்கையாளர்களுக்காக இந்த காணொலி போடப்படுகின்றது. ஆரா ஸ்கேனர்னா என்ன, ஃபஸ்ட்டு ஆரா அப்படின்னா என்ன, இந்த ஆரா ஸ்கேனர் எதுக்கு பயன்படுகிறது, அது எப்படி பயன்படுகின்றது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஆரா அப்படின்னாலே ஒரு ஒளிவட்டம் அப்படின்னு நம்ம ஒரு பொதுவான கருத்தை சொல்லிடலாம். இப்போ நம்ம ஒரு சாமி ஃபோட்டோ பார்க்குறோம். சாமி ஃபோட்டோ பின்னாடி தலை மேலே தலைக்கு சுற்றி பின்னாடி பார்க்கும்போது ஒரு ஒளிவட்டம் போடுவாங்க. அது பார்க்க அழகாக கிடையாதுங்க. அது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஆரா அப்படி தான் இருக்கும். ஆனால் தலைக்கு பின்னாடி ஒளிவட்டமாக இருக்காது. நம்மளை சுற்றி தலைக்கு ஆரம்பித்து நம்ம சர்க்கிள் அப்படியே ஒரு தலையிலேருந்து கால் வலிக்க ஒரு சர்க்கிள் போட்டு சர்க்கிள், திரும்பி கால்லேருந்து இந்த பக்கம் ஒரு கிளாக் சர்க்கிள், ஒரு ஃபுல் சர்க்கிள் போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடவே இந்த ஆரா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தடைகள் ஏற்படுது, நம்ம காரியங்கள் வெற்றி அடையுது, நமக்கு மனசஞ்சலம் ஏற்படுது, சந்தோஷம் ஏற்படுது. எல்லாத்துக்கும் இந்த காரணம் இந்த ஆரா தான். ஆரா நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் தோல்வின்றதே இருக்காது, வெற்றியில் முடியும். ஸோ இந்த ஆரா மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வசிக்கும் வீட்டுக்கும், நம்ம வீட்டுக்குள் இருக்கும் பொருளுக்கும் உள்ளது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஆரா ஸ்கேனர். அது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி பயன்படுதுன்றதும் காமிக்கிறேன். அது எப்படி ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல், என்னோடய வாய்ஸை அப்சர்வ் பண்ணி அதை அதை ஒர்க் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு, ஒரு மனுஷனுக்கு இந்த 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். முதல்ல ஒரு மனுஷனுக்கு எப்படி பயன்படுகின்றது. நம்ம சத்தான காய்கறி சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சாப்பிட்றோம், ஜூஸ் குடிக்கிறோம், இளநீர் குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம். இப்படி நம்ம ஸ்ட்ரென்த்துக்காக எல்லா வித வேலையும் பண்ணுறோம். ஆனாலும் நம்ம 365 நாட்களும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமான்னா இல்லை. ஏதோ ஒரு வகையில் உடல்நல குறைபாடுகள் ஏற்படுது. சரி, அந்த உடல்நல குறைபாடுன்றது செகண்டரியாக வச்சுப்போம். ஏன்னா அது வீட்டோட வாஸ்து ரிலேட்டடாக அது வரும். அதனால் அது செகண்டரி வச்சுப்போம், அடுத்தடுத்து வச்சுப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு நாள் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். என்னடா இது நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, இப்படி டல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நேரம் போனதே தெரிலப்பா, மணி பார்த்தா 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்தேன், ஒர்க்கில் முழுகிட்டேன், பண்ணி பார்த்தா மணி 1 ஆகுது, ஃப்ரெண்டை கூட்டினா லேட்டில் லஞ்சு டைம் வச்சு வாடா அப்படின்னு கூப்பிட்டு வரதான் எனக்கு டைம் இது. இப்படி ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் மனநிலைன்றது மாறுது. ஸோ இது எல்லாமே காரணம் எப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிற அட்மாஸ்பியர் தான் காரணம். அதுக்கு ஆரா தான் மெயின் காரணம். இது எல்லாமே நம்ம ஆரா. அதே போல் 7 சக்கராஸ், உடம்பில் உள்ள 7 சக்கரங்களின் நிலை, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னேயம், சஹஸ்ராரம் என்று 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரங்களோட சமநிலை எப்படி இருக்குது, சமனற்ற தன்மை எப்படி இருக்குது. இப்போ எல்லாருமே சமநிலை எல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு வால் கிளாக் இருக்குது, அந்த வால் கிளாக் பேட்ரி போடுறது. சரி, அந்த பழைய காலத்தை வச்சுப்போம். பெண்டுலம் கிளாக்கு கீ கொடுப்போம். ஒரு நாள் அந்த டோரை திறந்து கீ கொடுத்து கரெக்டான டைம் செட் பண்ணி வச்சுன்னா அது ஓடிட்டே இருக்கும். அந்த கீ ஸ்லோவாக என்னாகுன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகி டக்குன்னு நிற்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கீ கொடுக்கறது நமக்கு திரும்பி நினைவுபடுத்தும். அதே போல் நாங்கள் 7 சக்கராஸை நமக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக, திடகாத்திரமாக, எந்தவித மனக்குழப்பமும் இல்லாமல், தெளிவாக சிந்தனையோட, எந்தவித உடல் தொந்தரவும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதில் எதுனா ஒன்று சமநிலை இல்லாமல் இருந்துச்சுன்னாலும் அந்த எந்த ஒரு இப்போ மூலாதார சக்கரம் நமக்கு ஒர்க் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன டைஜஷன் ப்ராப்ளம் வரும்,
டெசிஷன் பெண்டிங்கில் வரும், ப்ராப்ளம் வரும், தனிமை விரும்புவாங்க, தனிமையில் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். த்ரோட்டு அப்படின்றது ஒரு சக்கரா இருக்குது, த்ரோட் சக்கரா அப்படின்ட்டு இருக்குது. அது ஒர்க் பண்ணலாம், என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அந்த தன்மைக்கேற்றவாறு நம்ம உடல்நிலை பாதிக்கப்படும். இந்த 7 சக்கராஸை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆரா ஸ்கேனர் பயன்படுது. அதே போல் நம்மளை சுற்றி பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இருக்குது. சூரியனை நம்ம வெயில் அறையிறோம், வெயிலில் நடந்து போகிறோம், இப்படிலாம் இருக்குது. அப்போ சூரியன் கிட்டேருந்து நமக்குடைய வர ரேஸை வந்து நம்ம உடம்பு எதை அப்சர்வ் பண்ணுறது? முக்கியமானது பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸே இருக்கணும், நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணணும். அதே போல் இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து சாயங்காலம் ஆச்சுன்னா இன்ஃப்ராரெட், அது நம்ம உடம்புக்கு கெடுதல். ஸோ நம்ம உடம்பை சுற்றி ஐஆர் இருக்கா யூவி இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண சொல்லிட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி செக் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் சார், அந்த ப்ராப்ளம் எப்படி சார் எப்போ தீராதா அப்படின்ற ஒரு கேள்வி மூலம்னா அந்த கேள்வி மூலம் கேட்கலாம். சார் எனக்கு கல்யாணம் ஆச்சு சார், குழந்தை கிடையாது, அந்த புத்திரவாகம் இருக்கா இல்லை, எப்போ நடக்கும்? ஜாதகமே இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஜாதகமே இல்லாதவங்களுக்கு இந்த கேள்விகள் வருது அப்படின்னா அந்த கேள்விகள் வந்து பல வகையில் இருக்குது. பிரச்சனை ஜாதகம் இருக்குது, ஜாதகம் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை ஜாதகம் ஜோடி பிரச்சனை இருக்குது, தாம்பூல பிரச்சனை இருக்குது, எண்ணிக்கையில் கேட்குறது இருக்குது, கடிகார பிரச்சனை இருக்குது, நிறைய வகை பிரச்சனை இருக்குது. ஆனால் ஜாதகம் அது எல்லாமே இல்லாமல் இது ஒரு டைப் பண்ணால் இதுவும் கேள்வி கேட்டு அது கேள்விக்குள்ள பதிலாக கொடுக்கக்கூடியது. பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையிலும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிஸ்டம் பிரகாரமும் இது வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ பிரபஞ்ச சக்தியில் வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது அது மூலமாகவே இது பதிலளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இது வந்து ஆரா ஸ்கேனர் மிகுந்த பயனுள்ள ஒரு ஆரா ஸ்கேனராக இருக்கும்போது அப்படின்றது சந்தேகமே கிடையாதுங்க. திருமணம் ஆகலைன்னா திருமணம் எப்போ ஆகும்? 3லேருந்து 6 மாதம். இப்போ கேள்வி கேட்கக்கூடியதுலேருந்து 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஆகுமா, 6லேருந்து 9 மாதத்துக்குள்ளே ஆகுமா, 1 வருஷத்துக்குள்ளே ஆகுமா, திருமணம் நடக்குமா? அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எந்த கலர் உங்களுக்கு ஃபேவரட் கலர் எப்படி, உங்களுக்கு ஃபேவரட் நம்பர் என்ன, எல்லாமே இதன் மூலம் வந்து நம்ம கணிக்கலாம். ஸோ இந்த ஆரா ஸ்கேனர் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்படிலாம் பயன்படுதுன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா சார் எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து ராசிக்கல் மோதிரம் போடணும்னு ஆசையாக இருக்குது சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து என்னோடய ராசி வந்து மேஷ ராசி, பவளம் போட சொல்கிறாங்க. ஒருத்தர் 5ஆம் இடத்தை பார்த்து போடுங்கன்றாங்க, ஒருத்தர் 9ஆம் இடத்தை பார்த்து போடுங்கன்றாங்க, ஒருத்தர் நவம்சத்தை பார்த்து போடுங்கன்றாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் கருத்து சொல்கிறாங்க சார். அப்படின்னு சொல்லும்போது அந்த உங்களுக்கு உண்டான ஃபேவரேட் ஜெம்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த ஆரா ஸ்கேனர் மூலம், ஏன்னா இருக்கிறது அந்த 9க்குள்ளே தான் இருக்குது. அந்த 9 எண்ணிக்கையில் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுது? சிலருக்கு 1 காட்டிருக்கு, ஒரு சிலருக்கு 2 போதரும் 2 ஜெம்ஸும் காட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் ஜாதக அடிப்படையில் நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணால் உங்கள் ஜாதக அடிப்படையில் நீங்கள் இதான் போட்டுக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காருன்னா அதுதான் இதுவும் காமிக்கிறது. அப்போது இதோட பலன் வந்து அக்யூரேட்டாக வருன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்தும் வந்து உங்களுக்கு உள்ள ஃபேவரட் கலர் என்ன, நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தையும் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதே போல் திருமண பொருத்தம், ஜாதக ரீதியான பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆரா ஸ்கேனரில் கேட்டிங்கன்னா ஃபோட்டோ வச்சுங்க கேட்டும்போது ஆரா ஸ்கேனரில் இல்லைன்னு தான் காமிக்கும். அதே போல் எனக்கு ஜாதகமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த 2 பேரோட ஃபோட்டோ, ஆணுடைய ஃபோட்டோவும் பெண்ணுடைய ஃபோட்டோவும் எடுத்து அது ஆரா ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன பொருத்தம் இருக்குது, என்னென்ன பொருத்தம் இல்லை, என்னென்ன தோஷம் இருக்குது, என்னென்ன தோஷம் இல்லை, புத்திரபாகியம் உண்டா இல்லையா, ஆயுள் பாவம் எப்படி இருக்குது, இப்படி ஒவ்வொருத்தையும் கேள்விகள் மூலம் கேட்கும்போது அது எஸ் ஆர் நோ டைப்பில் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். இதோட பலன் எல்லாமே அக்யூரேட்டாக வரும். இது ஒரு மனுஷனுக்கு உண்டானது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வித்தியாசம் கிடையாது. என்ன மெயின் இப்போ பொறுத்து அந்த ஆரா ஸ்கேனர் வச்சு பார்க்கறதுல வித்தியாசம் கிடையாது. ஆனால் என்ன வித்தியாசம் வரும்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபுல் வீட்டுக்கும் நம்ம பார்த்து உடனே டிசிஷன் எடுக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே என்ன சத்தம் வருமே, டைல்ஸை கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும், இல்லை இந்த மற்ற வீட்டோட தாக்கம் இதெல்லாமே சேர்த்து நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஒரு இந்த வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பார்க்கும் முறை எல்லாமே ஒன்று தான். இல்லை நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கல, மற்றதுக்கு பொதுவாக வீடுன்ற அடிப்படையில் பார்க்குறேன். இப்போ வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்கணும், வாஷிங் மிஷின் எங்கே இருக்கணும், டிவி எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறது, கேஸ் ஸ்டவ் எங்கே இருக்கணும் ஆரம்பித்து சோஃபா செட்டு எங்கே இருக்கணும், இதெல்லாமே ஒவ்வொன்றும் எனர்ஜெட்டிக்காக இருக்கா, வாஸ்து பிரகாரம் சரியான இடத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். அதே போல் வீட்டோட என்ட்ரன்ஸு, நுழைவாயில் அப்படின்றது ரொம்ப தலைவாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலைவாசல் எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கா, ஆரோக்கியம் இருக்குன்னா எனர்ஜியாக இருக்கா, எனர்ஜி லெவல் அப்சர்வ் பண்ணுறதா,
அப்படின்னு செக் பண்ணலாம். அதே போல் கிச்சன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இந்த கிச்சன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது தென்கிழக்கு பக்கம் வச்சுருக்காங்க. அது சுக்கிரன் ஆதிக்கமாக வச்சுருக்காது. மனசு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்கக்கூடியவர்கள் மனதை சந்தோஷமாகவும் இருக்கணுன்றதுக்காக அதை அந்த சைடு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றுத்தையும் நம்ம செக் பண்ணலாம். 4 திசைகள் இருக்குது. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இந்த 4 திசைகள் இருக்குது. அதே போல் கிழக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் வடகிழக்கு, ஒரு பக்கம் தென்கிழக்கு. தெற்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் தென்கிழக்கு, ஒரு பக்கம் தென்மேற்கு. அது மாதிரி 4 கார்னர்கள் இருக்குது. ஸோ 4 கார்னர் ப்ளஸ் 4 திசை 8 திசை ஆகிறது. ஒவ்வொரு கார்னருக்கும் 2 சைடு. நார்த் ஆஃப் நார்த் ஈஸ்ட், சவுத் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட்டு. அதாவது கிழக்கின் வடகிழக்கு, வடக்கின் வடகிழக்கு அப்படின்னு மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் திசை 2 பக்கமாக இருக்குது. இப்படி மொத்தம் 16 திசைகள்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, இன்ஃப்ராரெட் எப்படி இருக்குது, ஐஆர் எப்படி இருக்குது, யூவி எப்படி இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வேவ்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆரா ஸ்கேனர் யூஸ் ஆகும். மேலும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் அந்த மனுஷனோட உடம்பும் சரி, வீடும் சரி, பஞ்சபூதங்கள் தத்துவத்தின் அடிப்படையில் நிலமும் சரி, அந்த பஞ்சபூதங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆரா ஸ்கேனர் பயன்படுது. ஸோ வீட்டோட எனர்ஜி லெவல் கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கா. அதுவும் இல்லாமல் ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ஸு. ஜியோ மீன்ஸ் பூமி, பத்திக் மீன்ஸ் டிசீஸ். பூமியினால் வரக்கூடிய நோய்கள். அதே சார் பூமியிலேருந்து என்ன சார் நோய் வரும்? இப்போது ஒரு ஸ்டவ் பற்ற வைக்கிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு மேலே தண்ணி ஒரு பாத்திரத்தை தண்ணி வைக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் என்னாகு, நல்லா நெருப்பு பற்ற வைக்கிறதால தண்ணி சூடாகிடும். அப்போ அந்த சூடுலேருந்து ஒரு ஆவி வருது. அந்த ஆவி மேலே நீங்கள் அப்படியே இந்த ஆவி வருது மேலே கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதை உணர்றீங்க இல்லையா? அதே போல் தாங்க அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே கை வச்சுக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ஹீட் தாங்க முடியாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கை எடுத்துருவீங்க. அதே போல் தாங்க பூமிக்குள்ளேருந்து தண்ணி வருது, வைரம் வருது, தங்கம் வருது, நிறைய மினரல்ஸு, நிலக்கரி எல்லாமே அதுலேருந்து தான் வருது. ஸோ எல்லாமே ஒன்றுக்கொன்று பூமிக்குள்ளே இருந்து பல நூறு வருடங்களாக இருந்து அதுலேருந்து ஒரு ஹீட் வேவ்ஸ் வரும். அந்த ஹீட் வேவ்ஸ் பூமிக்கு மேலே வரும். அந்த பூமிக்கு மேலே வர்றதுலேருந்தும் சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ஸு எந்த இடத்துல இருக்குது ஒரு வீட்டுக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவல் பண்ணிட்டேன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வராது. இப்படி பல விதங்களில் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆரா ஸ்கேனர் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வாங்க அந்த ஆரா ஸ்கேனர் எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த ஆரா ஸ்கேனர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ஒரு ஹேண்டில் பிடிச்சிருக்கேன். இதை ரொட்டேட் பண்ணுறேன். இதை ஹேண்டில் என்னதான் கிரிப்பாக பிடிச்சாலும் சரி இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதில் இல்லை சார் நீங்கள் வேணுன்ட்டு ஆட்டுறீங்க, நீங்கள் எஸ் ஆர் நோ நீங்களே பண்ணுறீங்க அப்படின்ற கேள்விக்கே இதில் இடம் இருக்காது. பார்த்தீங்களா? இப்போ நான் 2த்தையும் காமிக்கிறேன். அப்படி நிற்கிறதுங்களா? ஷோ லெஃப்ட், ஷோ ரைட், ஷோ பாசிட்டிவ், ஷோ நெகட்டிவ். இப்போ இந்த ஸ்டுடியோ ரூமில் என்னை தவிர வேறுனா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்க்க கேட்கணும். அப்படின்னா என்னை தவிர்த்து இந்த ஸ்டுடியோவில் யாராவது இருக்கிறார்கள், வேறு நபர்கள் இருக்கிறார்களா? இல்லை. என்னை தவிர்த்து இந்த முறையில் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இந்த அறையில் இருக்கேன். இப்போ கேள்வி மாற்றி கேட்குறேன். நான் மட்டும்தான் இந்த அறையில் இருக்கிறேன், சரிங்களா? இப்போ என்னுடைய வலது பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்குது. இப்போ நான் இந்த கேள்வி கேட்குறேன், சிங்கிள் கேட்குறேன். இந்த அறையில் கபோர்டு எந்த பக்கம் இருக்கிறது? நான் சொன்னேன் இந்த வலது பக்கத்தில். எனக்கு இது வலது பக்கத்தில் எனக்கு கபோர்டு இருக்குது. சரி. அதே போல் அலுமினிய லேடர் எந்த பக்கம் இருக்கிறது? இப்போ நான் அலுமினிய லேடர் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 45 டிகிரியில் எனக்கு அந்த அலுமினிய லேடர் இருக்குது. இதை கேள்வி நான் அது கேட்குறேன். அலுமினிய லேடர் எந்த பக்கம் உள்ளது? முதல்ல இது அப்சர்வ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது. கரெக்டாக எனக்கு 45 டிகிரியில் எனக்கு இருக்குது. ஸோ இப்படி எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணோம். அதே போல் வாட்டர் லெவல்,
பா வீட்டுக்கு இப்போ பூஜை கடைக்கால் பூஜை போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும், வாஸ்து பூஜை போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போர் தோண்டுவாங்க. அந்த போர் வந்து நான் வடகிழக்கு பக்கத்தில் தோண்டுவாங்க. அந்த தண்ணி எந்த இடத்துல இருக்குது, எத்தனை அடியில் போடணும் போர் போடணும் அப்படின்றதும் இந்த ஆராய்ச்சியின் மூலம் நம்ம தெளிவாக உணரலாம். அதனால் இது ஒரு மனுஷனுக்கும் சரி, ஒரு வீட்டுக்கும் சரி. அதே போல் லேண்டு வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த லேண்டோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். இந்த லேண்டை வாங்குறதுனால இந்த லேண்டை வாங்கக்கூடிய இந்த ஓனருக்கு எப்படி இருக்குது, இந்த 2 பேருக்கும் ஆறா ஒத்து போகிறதா, இந்த நிலத்துக்கும் ஒரு ஆறா இருக்கும், அந்த வாங்கக்கூடிய அந்த நபருக்கும் ஒரு ஆறா இருக்கும். இந்த 2 ஆறாவும் சேம் ஒத்து போகிறதா. இப்போ வடதுருவம் ஒத்து போகும், வடதுருவம் தென்துருவம் ஒத்து போகாது. ரெண்டு துருவங்கள் எதிரி துருவங்கள் ஒத்து போகாது சொல்லுவாங்க. அவர் நிலத்தை வாங்கினேனே தவிர என்னால் கட்ட முடியல சார், அதை போய் பார்க்கவே முடியல சார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தை வாங்குவாங்க சார், நிலத்தை போய் பார்த்தே 10 வருஷம் ஆச்சு சார், எங்கே சார் இருக்குது, இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் சார் இருக்குது, அதனால் என் தெரியல பார்க்க முடியல. நாங்கள் சார் இந்த 2 பேருக்கும் இந்த ஆறா ஒத்து வராது. இந்த ஆறா ஒத்து வரல அப்படின்னாலும் அந்த நிலத்தை வாங்கி உங்களால் அந்த அனுபவிக்க முடியாதுன்ற சூழ்நிலை வரும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக சார் வாங்கின லேண்டு, ஆனால் வாங்கி ஒரு 6 மாதம் தான் இருக்கும், நான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன் சார், இன்னும் தோணிச்சு வீடு கட்டலாம். அப்போ உங்களுக்கு அந்த பந்தம் வந்து இந்த ஆறான்ற மூலமாக இணையும். அதனால் இந்த ஆறான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு மனுஷனுக்கு ஆறார் எவ்வளவுக்கு எவ்வளோ பவராக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தடைகள் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தான் படிப்படிய துறைகளில் வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆவாங்க, நல்ல ஒரு அவங்களை நீங்கள் இல்லைன்னா இந்த வேலை நடக்காதுன்ற சொல்கிற அளவுக்கு அந்த ஆறா வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ஆராய்ச்சியாளர் மூலம் மிகுந்த நல்ல பலன்களும் பயன்களும் உள்ளன என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது வாஸ்து ஆச்சாரியா ஜோதிட ரத்னா ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.